ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊர் மாத்தூர் கோவில் திருவிழாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆவடச்சியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி நடந்த திருவிழா தான் இது. அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு போனோம். காலையில் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் போய்ட்டு மாவிளக்கெலாம் போட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தீ மிதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் பையனை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க. அன்றைக்கி தீ மிதி திருவிழாவா நிறைய பேர், கூட்டம் நிறைய இருந்துச்சு ஈவினிங் டைமில். இது வந்து 2 கோவில் இருக்குது. மாத்தூர்லேருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 கோவில், ஒன்று பழைய மாரியம்மன் கோவில், இன்னொன்று புது மாரியம்மன் கோவில். இந்த ஃபங்க்ஷன் வந்து புது மாரியம்மன் கோவிலில் தான் நடக்கும். அதாவது தீ மிதிக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்கலாம் பழைய மாரியம்மன் கோயில் போயிட்டு சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தீ மிதிப்பாங்க. அர்ச்சனை பண்ணுறவங்க, மாவிளக்கு போடுறவங்க, அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. காலையில் சில பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. முடியாதவங்க சாயந்தரம் வந்து அர்ச்சனை பண்ணுறவங்க, காவடி எடுக்கிறவங்க, அதே மாதிரி மாவிளக்கு போடுறவங்க, அவங்களும் வந்து ஈவினிங் பண்ணுவாங்கங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. மாத்தூரில் இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம புது ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக, இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்காகவே எல்லோரும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. அன்றைக்கி மாத்தூரில் உள்ளவங்களை மட்டும் யாரையுமே பழைய ட்ரெஸ்ஸில் பார்க்கவே முடியாதுங்க. எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து பக்கத்தில் வச்சு நிற்க முடியாதுங்க தீ மிதி நடக்கும்போது. ஏன்னா வந்து அந்த ஓலை மட்டையை போட்டு, பச்சை மட்டையை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்களா, அப்போ வந்து நெருப்பெல்லாம் மேலே தெரிக்குன்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே அந்த கோவிலில். அந்த திருவிழா அப்போ மட்டும் எப்போயுமே இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த சைடு வந்து கோவிலுக்கு வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மாவிளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. சாமி வந்து ஐயர் ஒருத்தர் உள்ளே இருந்தார், வெளியில் ஒருத்தர் வந்து தேங்காய் உடைச்சிட்ருக்காரு. இது வந்து மகாசக்தி மாரியம்மன். இந்த தேர் எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வர சாமி வந்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2வது அலங்காரம் பண்ணி வராங்க மாரியம்மன். அன்றைக்கி அவ்வளோ அழகாக ஜோடிச்சிருந்தாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக ஃபுல்லாக பூ தான் டெக்கரேஷன் மட்டுமே ஒரு 2 hours மேலே நடந்துச்சு. அப்படியே ராணி ஒரு தேரில் வந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி கம்பீரமாக இருந்துச்சு அந்த சாமி. தீமிதி, இது வந்து தீ மிதிக்கிறாங்க எல்லோரும். சில பேர் வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு மிதிப்பாங்க. என் வீட்டுக்காரங்க வந்து 3 வருஷம் மிதிக்கிறதா வேண்டியிருந்தாங்க. 2 வருஷம் வந்து சிங்கிளாக மிதித்தாங்க. 1 வருஷம் வந்து தம்பியை தூக்கிக்கிட்டு மிதித்தாங்க. போன வருஷம் தம்பியை தூக்கிட்டு மிதித்தாங்க. அதுக்கு வருஷம் வந்து சிங்கிளாக மிதித்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சிங்கிளாக மிதித்தாங்க. 3 வருஷம் மிதித்து முடிஞ்சிருச்சு. தேண்டுதல் முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் எங்கள் ஊர் திருவிழாங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. நான் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு யூடியூபர். எனக்கு வந்து அந்தளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. சுத்தி வரும், நவுந்து வராது. சுத்தி வரும். ஓ